எனக்கு தேனை கொடுங்க. தேனை எடுத்தவங்க பிறங்க நக்காம இருக்க மாட்டாங்க. தேனை எடுத்தாலுமே அம்மா நான் எச்சி பண்ணிட்டேன், உங்களெல்லாம் பார்க்க எல்லாம் சின்ன குழந்தைங்க எல்லாம் தெய்வமாக இருக்கீங்க, உங்களுக்கு நான் தேனை தர மாட்டேன், எச்சி பண்ணிட்டேன் அப்படிங்க. இல்லை தேனுக்கு எச்சி கிடையாது அப்படிங்க. இந்த தேனை கொண்டு போனாதாம்மா என் வீட்டில் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் சாப்பாடுக்கு ஏதோ ஒன்று வாங்க முடியும் விற்று அப்படிங்க. உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் தர்றேன், எனக்கு தேனை கொடு அப்படின்னு இந்த பிள்ளைங்க கேட்டு சொன்னதுமே பார்த்தா சுத்தியே எல்லாம் பல மரமா இருந்துச்சு. பழங்கள் உள்ள மரமா என்ன இன்னும் அவனுக்கு புரிஞ்சுட்டு போ, எனக்கு தேனை கொடு அப்படின்னு. தேனை கொடுத்துட்டு அந்த ஆளு சும்மா இருந்தா பரவாயில்ல. போனதுமே அந்த பழத்தை பூரா பறிச்சு எல்லாமே வேட்டியில கட்டி கொண்டு போயிட்டு இந்த மாதிரி நான் 7 பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க பாரு இங்க வேறு பழம் எல்லாம் அவங்கதான் எனக்கு மரத்தை காமிச்சு எல்லாம் புரிய சொன்னாங்க. இந்த இடத்துல இருக்காங்க வாங்க போலாம்னு ஊர் ஆளுங்க பூரா கூட்டியாந்துட்டாங்க. மறுநாள் வரையில ஒருத்தரும் கண்ணு தண்டு கொண்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்திருக்காரு ஒரு ஆளா வரையில. நான் உனக்கு நான் ஒரு இதா இருந்தேன், நீ எல்லாத்தையும் கூட்டி வந்து என்ன இது பண்றவனா அப்படின்ட்டு என்னை நீ தான் பார்க்கணும், உனக்கு மட்டும்தான் உனக்கு வகராதான் எனக்கு பூசை பண்ணணும் அப்படின்னு அப்பவே சாமி அவர்கிட்ட சத்தியம் வாங்கி விட்டுச்சு. அதான் இன்னமும் இந்த சாமிக்கு படைக்கிறது உங்களே எச்சி பண்ணி படைச்சா இந்த பூசாரி உள்ளவங்க படைச்சா ஏத்துக்கும். அதான் ஒரு இது நீங்க எது படைச்சாலும் அதுக்கு அது அவங்க எல்லா அதுக்குமே ஏத்துக்குவாங்க. நான் குளிச்சிருப்பேன் குளிக்காம இருப்பேன் எல்லாத்துக்கும் நீ ஏத்துக்கிறியா அப்படின்னா நான் உன்னை படைக்கிறதாட்டி நம்மளால முடியாது சாமி அப்படின்னா அப்பவே சத்தியம் வாங்கின மாதிரி. சரி இல்லமா